கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரிலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்று அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47, 48, 49 வசனம், 102வது பக்கம், புதிய ஏற்பாடு. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து 49வது வசனம் வரையும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கூர்மையாக கொஞ்சம் கவனித்து அதை பார்த்து அதிலிருந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி நாம் தியானிக்க போகிறோம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதல் 47, 48வது வசனங்கள் வித்தியாசமான சிந்தை உடைய வசனங்கள். 49வது வசனம் இன்னும் மாறுபட்ட சிந்தை உள்ள ஒரு வசனங்கள். 47ல் என்ன சொல்றாருன்னா, யாருக்கிட்ட அதிகமாக கொடுத்தாரோ அவங்கள்ட்ட அதிகமாக கேட்பாராம். எழுதியிருக்கு பாருங்க, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். கர்த்தர் யாரிடத்துல நிறைய கொடுத்துருக்கிறாரோ அவங்கள்ட்ட நிறைய எதிர்பார்ப்பார். அடுத்த வசனத்தில் அது அழகா இருக்கு. அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அருமையானவர்களே, எஜமானுடைய சித்தம் நமக்கு தெரியும். கர்த்தர் எதை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, எதை விரும்புகிறாரு, எப்படி இருந்தால் அவருக்கு பிரியமா இருக்கும் என்பது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். தெரியாதவங்க யாருமே கிடையாது. அதனாலதான் இங்க சொல்றாரு, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல். அப்ப எஜமானனுடைய சித்தம் என்ன என்பது நமக்கு முதல்ல தெரியணும். அதைத்தான் அந்த 47ல சொல்றாரு. அவர் சித்தம் என்னவா, பூமியின் மேல அக்கினியை நான் போட வந்தேன், அந்த அக்கினி இப்பொழுதே என்ன செய்யணுமா, பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப அவருடைய சித்தமும் அவருடைய விருப்பமும் இன்னது என்பது நமக்கு தெரிஞ்சிட்டா நம்ம அதுக்கு ஆயத்தமாயிரணும், அதன்படி நம்ம நடக்கணும். இங்க எழுதியிருக்கு பாருங்க, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அப்ப தேவனுடைய சித்தமும் அவருடைய விருப்பமும் இன்னது என்பது நமக்கு தெரிந்திருந்தும் அதன்படி செய்யாமல் இருந்தால் அநேக அடிகள் அடிக்கப்படுவோம். அதன்படி செய்துட்டா நமக்கு அடிகளும் வேதனைகளும் கண்ணீரும் இல்லை என்பது இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிற உண்மை. இங்க பாருங்க, 49ல சொல்றாரு, தேவனுடைய விருப்பத்தை அவர் அங்க காண்பிக்கிறார். அழகா சொல்றாரு பாருங்க, பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப இன்னைக்கு எந்த வார்த்தையை வைத்து நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டுட்டு வரணும்னு சொல்லி தேவ சமூகத்திலே நான் உட்கார்ந்திருக்கிற வேளையில முதலாவது நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அவருடைய விருப்பம் இன்னது என்பதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அந்த விருப்பத்தை நம்ம செய்து முடிச்சிடலாம். தேவனுடைய விருப்பம் என்ன என்பது இன்னைக்கு அநேகருக்கு புரியாம, தெரியாம, அறியாம, கண் சுருகி போய் இருக்கிறதுனால தான் அவருடைய சித்தத்தை நம்மளால செய்ய முடியல. இங்க எழுதுறாரு பாருங்க, தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல். அப்ப தேவ சித்தம்னு தெரிஞ்சா தானே நமக்கு அதுக்கு ஆயத்தமாக முடியும். அந்த சித்தமே தெரியலன்னா நம்ம எப்படி ஆயத்தமாகிறது? அவர் விருப்பம் இன்னது என்பது தெரிஞ்சா தானே அந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். அப்ப முதலாவது அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய எண்ணத்தையும் அவருடைய உணர்வையும் அவருடைய அடிமனதையும் அவருடைய எண்ண அலைகளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அறிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்தாற் போல நம்மை ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படலாம்.
இங்க பாருங்க, ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒவ்வொரு விருப்பம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஏசப்பா எப்படி விருப்பம் உள்ளவர்களாக இருந்தார் என்று சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது சங்கீதக்காரருடைய விருப்பம் என்ன? சங்கீதம் 40:8 சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஏசப்பாவுக்கு ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரி சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. 694 பக்கத்தில் ஒரே வரியில் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம உற்று பார்த்தால் மிக நல்லா அருமையாக இருக்கும். சங்கீதம் 40:8 என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். தாவீதுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன சொல்றாரு? உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு காலை வேளையில் வந்திருக்கிற நாம யார் விருப்பத்தை செய்ய வந்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம விருப்பம் நடந்து கொண்டு இருக்கிறதா, தேவனுடைய விருப்பம் நடந்து கொண்டு இருக்கிறதா? சங்கீதங்களின் புஸ்தகம் 143:10 இந்த வசனத்துக்கு ஒப்பனையான வசனத்தாய் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதே சங்கீதக்காரன் சொல்லுகிற 143 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? அங்கேயும் இதே வசனத்திற்கு ஒப்பனையான ஒரு வசனத்தை தாவீது சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை நம்ம பார்ப்பது நலமா இருக்கும். வாசிக்கலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்ப 40 சொல்றாரு உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி. 143 சொல்றாரு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என்னுடைய தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. அப்ப நாமும் கூட ஒவ்வொரு நாளும் நம்ம விருப்பம் அல்ல, அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். அவர் விருப்பம் என்ன? நீ பற்றி எரியணும். அதுக்கு தான் நான் இந்த உலகத்துல வந்தேன். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பா இருக்க நான் இந்த பூமியில வரல. நீ எனக்காக, பரலோகத்துக்காக, பரிசுத்தத்துக்காக, தேவனுக்காக, ஆத்தும ஆதாயத்துக்காக பற்றி அநேக இடங்களில எரிய நான் விரும்புகிறேன். யோவான் ஸ்நானகனை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அவன் இந்த பூமியில நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனை பிறந்தாலும் அவன் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தானா? எரிந்து பிரகாசித்தான். அங்க வருகிற ஜனங்களுக்கெல்லாம் பரலோகத்தை காண்பிக்கிற மனிதனாக, இயேசுவை காண்பிக்கிற மனிதனாக, இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற மனிதனாக, இயேசுவுக்கு நேராய் ஜனங்களை நடத்துகிற மனிதனாக, இயேசுவை உயர்த்தி காண்பிக்கிற மனிதனாக அவன் சொல்கிறான், நான் அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். நான் பூமியிலே உண்டானவன், அவர் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த அனுரோதையும், அவர் பெரியவர், என்னிலும் அவர் பெரியவர் என்று சொல்லி இந்த பூமியில வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் யோவான் ஸ்நானகன் இயேசுவை உயர்த்தி 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 காண்பித்து அவரையே அவன் மகிமைப்படுத்தினான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் பாருங்களேன், பவுலடிகளுடைய விருப்பத்தை குறித்து அவர் சில இடங்களில் எப்படி பதிவு செய்கிறார் என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலருக்கு எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 193 பக்கம். அவருடைய விருப்பம் நிறைய இடத்துல நிறைய விதமான விருப்பத்தை அவர் பதிவு செய்கிறாரு. நமக்கும் இப்படிப்பட்ட விருப்பம் இருந்தால் இந்த பூமியில இன்னும் அருமையாக தேவனுடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்ற முடியும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இப்ப தாவீதுகிட்ட போய் கேட்டா பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன்னு அவர் சொல்றாரு. பவுலடிகள்கிட்ட போய் உங்க விருப்பம் என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு, நான் என் உயிரை பெருசா நான் நினைக்கல, நான் கர்த்தரிடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். எனக்கு தேவன் கொடுத்த ஊழியத்தை, என்னை நம்பி கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை, என்கிட்ட கர்த்தர் கொடுத்த பொறுப்பை, என்கிட்ட கர்த்தர் கொடுத்த ஆத்துமாக்களை, என்கிட்ட கர்த்தர் கொடுத்த கிருபைகளை செய்து முடித்து நான் அவருக்கு முன்னாடி போய் நிற்கத்தான் நான் விரும்புகிறேன். அவர் அந்த வார்த்தையை பாருங்க, என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு நான் முடிக்கணும்னு நான் விரும்புகிறேன், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே
விரும்புகிறேன். அப்ப பவுலுடைய விருப்பம் ஊழியத்தை நிறைவேற்றணும், ஊழியத்தை முடிக்கணும். அதனாலதான் சொல்றார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். அப்போ ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய உள்ளத்திலையும் ஒரு விருப்பம் இருக்குது. இந்த காலை வேளையில வந்திருக்கிற நமக்கு என்ன விருப்பம் இருக்குன்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். எதுவுமே எனக்கு விருப்பம் இல்லை பிரதர், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரணும்னே நான் வந்திருக்கிறேன், ஏதோ படிக்கணுமேனு வேதத்தை படிக்கிறேன், ஏதோ 2 ஜெபிக்கணுமே நான் ஜெபிக்கிறேன், நான் வாழ்றதுக்கு ஒரு நோக்கமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நம்ம சொல்வோம் என்றால் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்க ஜனமா இருப்போம். கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அந்த சித்தத்தின்படி செய்யாமல் ஆயத்தமில்லாமல் இருந்தா உனக்கு அநேக அடிகள் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில நம் நடுவில் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறாரு. அதே பவுலுக்கு இன்னும் என்ன விருப்பம் இருந்துச்சு? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அவருடைய ஊழியத்துல என்னென்ன விருப்பம் உடையவராய் அவர் ஊழிய பாதைகளில் கடந்து போனார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32வது வசனம். கொஞ்சம் அப்படியே வசனத்தை கொஞ்சம் தியானிச்ச வசனத்தை திருப்பி பார்க்கலாம். எப்படியெல்லாம் ஒரு பரிசுத்தவானுடைய இருதயத்துல விருப்பம் இருந்துச்சு. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இவர் ஒரே வரியில சொல்றாரு, நீங்கள் கவலை அற்றவர்களாய் இருக்க நான் விரும்புகிறேன். இன்னைக்கு நமக்கு கவலை இல்லைன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயும் கவலை இருக்கு. எல்லாருமே கவலையை தூக்கி நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா திருமணம் முடித்தவள் தன் குடும்பத்துக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாளா. புருஷனுக்கு என்ன கொடுக்கறது, பிள்ளைக்கு என்ன கொடுக்கறது, சொந்த பந்தத்துக்கு என்ன செய்யறது, அப்படியே ஒரு கவலை அவர்களை வந்து பிடித்து கொள்ளுதான். விவாகம் இல்லாதவள் எப்படி கவலைப்படுவாளாம்? கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கவலைப்படுவாளாம். அதனால ஒரே வரியில சொல்றாரு, நீங்கள் எதை குறித்தும் கவலை அற்றவர்களாய் இருக்க நான் விரும்புகிறேன். அங்க சொல்றாரு, ஊழியத்தை நிறைவேற்ற நான் விரும்புகிறேன். சபையை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்கள் கவலை அற்றவர்களாய் இருக்க நான் விரும்புகிறேன். ஒருவேளை இந்த காலை வேளையில கவலையோடு, வருத்தத்தோடு, துக்கத்தோடு, சோகத்தோடு, மன அழுத்தத்தோடு உட்கார்ந்துருந்தீங்கன்னா வேதம் சொல்லுது, நீங்கள் கவலை அற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். அடுத்து பாருங்களே, 1 கொரிந்தியர் 11:3 இன்னும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள அவர் விரும்புறாரு. 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரிக்கு புருஷன் தலைவராய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். 3 விதமான விருப்பம் பாருங்களேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தான் தலைவர். இங்க இருக்கிற ஆண் மக்கள் எல்லாருக்குமே தலைவர், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் யார் தெரியுமா? கிறிஸ்து. அதை மறந்துடக்கூடாது. அதனாலதான் சில வீடுகளில் ஒரு தலைமை போர்டு போட்டிருப்பாங்க, இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். அந்த போர்டு மட்டும் நம்ம வச்சுக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப புருஷர்களுக்கு எல்லாருமே தலைவர் இயேசு கிறிஸ்து. அடுத்த வார்த்தையை நீங்க கூர்மையா கவனித்து பாருங்க, ஸ்திரிக்கு புருஷன் தலைவராய் இருக்கிறார் என்றும். அப்போ ஒவ்வொரு ஸ்திரிகளுக்கும் ஒரு ஹெட் இருக்கு, அவர் யாரு தெரியுமா? புருஷர்கள். அப்ப புருஷர்களை நம்ம எப்படி பார்க்கணும்? தலைமைத்துவத்தோடு கூட பார்க்கணும். அவர்களை அற்பமாக அல்ல, கனவீனமாக அல்ல, மதிப்பற்றவர்களாய் அல்ல, அறியாமை உள்ளவர்களாக அல்ல, தள்ளப்பட்டவர்களாய் அல்ல, புறக்கணிக்கப்பட்டவர்களாய் அல்ல, ஒதுக்கப்பட்டவர்களாய் அல்ல, தலைமைத்துவம் உள்ளவர்களாக புருஷர்களை ஸ்திரீகள் பார்க்க வேண்டும் என்பது பவுலுடைய விருப்பம். அதனாலதான் சொல்றார், நீங்கள் இதை அறிய வேண்டும். இன்னைக்கு அநேக வீடுகளில் புருஷர்கள் கனவீனப்படுத்தப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு எந்த செல்லா காசு தான் அந்த வீட்டில் அவங்க மதிப்பற்றவர்களாக இருப்பார். எந்த ஒரு சின்ன காரியத்தை கூட கணவனிடத்துல பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள், கருத்துக்களை கேட்க மாட்டார்கள், அவர்களை மதிக்க மாட்டார்கள். அவர்களை அநேக வீடுகளில் ஒதுக்கி புறம்பாய் வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த இடத்துல இந்த வசனம் செயல்படவில்லை என்று அர்த்தம். ஏன்னா புருஷன் ஸ்திரிக்கு தலைமையா இருக்கிறார். ஆனா வீட்டில் அநேக வீடுகளில் ஸ்திரீகள் தான் தலைமையா இருக்கிறாங்க. இதை முதல்ல நீங்க அறிந்து கொள்ளணும். ஒவ்வொரு ஸ்திரிக்கும் புருஷன் தலைவர், புருஷனுக்கு கிறிஸ்து தலைவர், கிறிஸ்துவுக்கு
பிதா தலைவர், இதை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப இந்த தேவனுடைய ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குது, அவருடைய அடிப்படை எப்படி இருக்கிறது, எப்படி ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வீடுகளில் குழப்பமே வராது என்பதை பவுலடிகள் கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. அடுத்து பாருங்களேன், 1 கொரிந்தியர் 14:5 இன்னொரு காரியத்தை அவர் விரும்புகிறதை நான் வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். அதனால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். அப்போ பவுலுடைய விருப்பம் ஒவ்வொன்றா பாருங்க. எல்லாருக்கும் நான் ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். அடுத்து கவலையற்றவர்களாக இருக்க நான் விரும்புகிறேன். அடுத்து தேவனுடைய அந்த பிரமாணத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்து சொல்றார், எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இங்கே உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேருக்கு இந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? எத்தனை பேர் இதை கிருபையை நீங்க பயன்படுத்துறீங்க? வேதம் சொல்லுது, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுது. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவன் தேவனிடத்துல ரகசியத்தை பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை பண்ணாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்நிய பாஷையை கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையாக ஈவாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நீ பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனாலதான் பவுலடிகள் இதை சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி நான் விரும்புகிறேன். உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை அவர் பேசுகிறேன் என்று பவுலடிகள் எழுதுறார். அப்ப நீங்களும் இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் லைவ்ல பாக்குறவங்களும் அந்நிய பாஷை பேசணும்னு வேதம் நமக்கு சொல்லுது. அது பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய பாஷை. அது தேவனிடத்துல ரகசியங்களை பேசுகிற பாஷை. இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். பவுல் அதை விரும்புகிறார், வேதம் அதை விரும்புகிறது. ஆனா நம்ம இன்னைக்கு அநேகரு அந்நிய பாஷை பேசுவதற்கு நாவை விட்டு கொடுப்பது கிடையாதுங்க. நாவு பேசக்கூடிய ஒரு ஆயுதம். நாவை விட்டு கொடுத்தா தான் நம்ம தேவனுடைய ஆவியானவர் அதை நிரப்ப முடியும். அதனாலதான் வேதம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நம்ம நல்ல கைத்தட்டி பாட்டு பாடி ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா நம்முடைய நாவை கர்த்தர் நிரப்புவார். அந்த நாவில் இருந்து கர்த்தர் பேசுவார். பாருங்க, எரேமியாவை சொல்றாரு, உன் நாவில இருந்து நான் பேசுவேன், உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாத, நான் உனக்குள்ள இருந்து காரியங்களை நடத்துவேன். ஏசாயாவை பார்த்து சொல்றாரு, ஒரு அக்கினி வந்து அவனுடைய நாவை தொட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 120 பேர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவர்கள் எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையானவர்களே, வேதத்துல அநேக இடங்களில பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவங்க எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசி பக்தி விருத்தி அடைந்து தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேசினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனா வேதத்தில் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு செயலாக்கமா இருக்குதா? நம்ம அந்த பாஷைக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? அந்த பாஷையில நம்ம நிரம்பி வழிகிறோமா? இன்னும் பாருங்க, பவுல் சொல்றார், அந்நிய பாஷையோடு மாத்திரமல்ல, நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்ப ஒரு ஊழியக்காரனுக்குள்ள என்னென்ன விருப்பம் இருக்குது பாருங்க. எல்லா ஊழியத்தை நிறைவேற்ற அவர் விருப்பப்படுகிறார். நீங்கள் தேவனுடைய அந்த வழிநடத்தலை புரிந்து கொள்ள அவர் விரும்புகிறாரு. அடுத்து கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு. அந்நிய பாஷைகளை பேசும்படி அவர் விரும்புகிறாரு. இன்னும் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12:5-15 பார்த்து வாசித்து பார்த்தால் இன்னும் அங்கு ஒரு விருப்பத்தை அவர் சொல்லுகிறதை நான் வேதத்தில் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாவுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். பார்த்தீங்களா, இந்த ஒரு ஊழியக்காரனுக்குள்ள என்னென்ன விருப்பம் இருக்குன்னு. இவனுக்குள்ளேயே இவ்வளவு விருப்பம் இருக்குன்னா ஏசுப்பாக்குள்ள எவ்வளவு விருப்பம் இருக்கு உங்களை குறித்து. அவர் சொல்றாரு பாரு, ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்திற்காக நம்ம செலவு செய்ய யோசிக்கவே கூடாது. ஏனென்றா இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாமளாக யாருமே நான் சம்பாதிச்சேன்னு சொல்லவே கூடாதுன்னு வேதம் சொல்லுது. சம்பாதிக்கத்தக்க பலனை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அப்ப இந்த சம்பாத்தியத்தை கர்த்தர் எதற்காக கொடுக்கிறாரு? அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, அவருடைய ஊழியத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்காக, அவருக்கு நேராய் ஜனங்களை
ஆயத்தப்படுத்துவதற்காக, அவருடைய நாமத்தை இந்த உலகத்தில் கீர்த்திப்படுத்தி புகழ்ச்சிப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு சம்பாதிக்கத்தக்க பலனை கொடுத்திருக்கிறாரு. பவுல் சொல்றாரு பாருங்க, அவர் கூடை செய்து வேலை செய்ததாக வேதம் சொல்கிறது. சொந்த கையாலே நான் வேலை செய்து அவைகளை செலுத்தி தீர்ப்பேன், கட்டி தீர்ப்பேன் என்று அவர் எழுதுகிறாரு. அவர் ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் அவர் ஒரு கூடை முனையக்கூடிய, கூடை கட்டக்கூடிய வேலைகளை அவர் செய்தார் என்று சொல்லி பல இடங்களிலே அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப சொந்த கையாலே வேலை செய்து அவர் என்ன செஞ்சாரா, ஊழியத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன். அப்ப கர்த்தருக்காக நம்ம செலவு செய்ய விருப்பப்படணும். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு நம்மால் ஆன உதவிகளை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நம்ம கட்டும் பொழுது கர்த்தர் அதில் மகிமைப்படுகிறார். வேதம் சொல்லுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக விதைப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக விதைப்பான். நீங்கள் எந்த அளவினால் அளப்பீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியத்தை லோபத்தனமாய் நம்ம செய்யக்கூடாது. லோபத்தனம்னா அற்பமான ஒரு லோபத்தனமான செயலாக, ரொம்ப கம்மியான மதிப்பீடு ஆண்டவருக்கு கொடுப்பதில் நம்ம ஒரு கர்மித்தனமாக, கஞ்சத்தனமாக, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு கொடுப்பதில் நமக்கு என்ன செய்யக்கூடாது, மனதில் வருத்தம் வரவே கூடாது. ஏனென்றால் அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். பூமியில நம்ம எதுவுமே கொண்டுட்டு வரல. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பூமியிலிருந்து எதையுமே கொண்டுட்டு போறதில்லை. ஒரு ஐஸ்வர்யான் வந்து நிறைய கொட்டினான், கர்த்தர் அவனை பார்த்து சந்தோஷப்படல. ஒரு ஏழை விதவை 2 பணம் வைத்திருந்தால் அந்த 2 பணத்தையும் கர்த்தருக்கு என்று தாரை வார்த்து ஒப்பு கொடுத்தாள். கர்த்தர் சொன்னாரு, அவன் அல்ல இவளே அதிகமாய் போட்டாள் என்று கர்த்தர் அவளை கனப்படுத்தி பேசினார் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தம்பி தங்கச்சி, கர்த்தருக்காக, ஆத்துமாக்களுக்காக, ஊழியத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்களும் செலவு செய்யவும் செலவு பண்ணப்படவும் ஆசையும் தாகமும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பவுல் இந்த இடத்துல இந்த வார்த்தையை எழுதுகிறாரு. அப்ப அவருடைய விருப்பம் என்ன, எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை கர்த்தருக்கென்று கொடுக்கவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் அவர் விரும்பினாரு. இந்த வேதத்தை, இந்த வசனத்தை பிரசங்கிக்கிற பொழுது தாவீதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவர் பாருங்க, தேவனுடைய ஆலயத்தின் மேல வச்ச வாஞ்சையினுடைய அளவை அவர் காண்பிக்கிறாரு. தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. இரும்பு வேலைக்கு இரும்பும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், பொண்ணு வேலைக்கு பொண்ணும், தங்க வேலைக்கு தங்கமும், இன்னும் மற்ற இருக்கக்கூடிய எல்லா வேலைகளுக்கான பொருட்களை அவர் சவதரித்து கொடுத்து தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, இந்த வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக, உலகத்துக்காக அல்ல, சரீரத்துக்காக அல்ல, குடும்பத்துக்காக அல்ல, மனைவிக்காக அல்ல, பிள்ளைகளுக்காக அல்ல, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன். அப்ப நாமும் கூட நம்மளுடைய வருமானத்துல எத்தனை ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தி இருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கே பூரா செலவு செஞ்சுட்டு ஆண்டவரிடத்துல போய் வெறுங்கையா நம்ம நிற்க முடியாது. நீங்க உங்களால் ஆன அளவுக்கு ஊழியத்திற்கு உதவி செய்யுங்க, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க, தரித்திரரை நீங்க நினைத்து கொள்ளுங்க. எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது, உணவற்றவர்களாய் முதியோர்கள் இருக்கிறாங்க, சிறார்கள் இருக்காங்க, கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, விதவைகளை கனம் பண்ணுங்கள், விதவைகளை கைவிட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுது. இரட்டிப்பான கணத்திற்கு அவர்களை பாத்திரவான்களாய் எண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆத்மாவுக்களுக்கு நீங்க எதை செய்கிறீங்களோ அது தேவனுக்கே நீங்கள் செய்கிறீர்கள். அதனாலதான் வேதம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்போ உங்க பணமும் உங்க உழைப்பும் உங்க பிரயாசமும் ஆத்துமாக்களுக்காக செலவு செய்யப்படணும், செலவு செய்ய விரும்பணும். இதைத்தான் பவுலடிகள் அங்கு எழுதி வைக்கிறாரு. அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்லி நான் கர்த்தருடைய அடுத்த பகுதிக்குள்ள செல்ல விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 287 பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஒவ்வொரு புருஷர்களும் எப்படி இருக்கணும்னு பவுலடிகள் விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ. அன்றைய புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல், நமக்கு முதலாவது கோபமே வரக்கூடாது. உங்க கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அடங்கணும். கோபப்படுகிறவர்கள், வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், முன்விரோதம், இவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லி வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இங்கு பாருங்களேன், புருஷர்கள் எப்படி இருக்கணுமா? கோபமும் தர்க்கமும் இல்லாமல்
பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. அப்ப புருஷர்களுடைய கைகள் எப்படி இருக்கணும்? எப்பவுமே பரிசுத்தமா இருக்கணும். எந்த நிமிஷத்திலையும் கையை பரலோகத்துக்கு தூக்குவதற்கு நம்ம கைகள் கரை, பிழை, மாசு, மறு, குற்றமற்ற கைகளா, எந்த கபடமும் இல்லாத கைகளாய் நம்முடைய கைகள் இருக்கணும். அதனால தான் பவுலடிகள் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, புருஷர்களுடைய கைகள் கோபம் இல்லாமல் இருக்கணும், தர்க்கம் இல்லாமல் இருக்கணும், பரிசுத்தமான கைகளா இருக்கணும். அப்படின்னா லஞ்சம் வாங்காத கைகளா, கையூட்டு பெறாத கைகளாய், அல்லது வேறு விதமான தவறான காரியங்களை இந்த கைகளிலே செய்யாதபடி இந்த கைகள் எப்பொழுதுமே பரிசுத்தமா இருக்கணும். எதற்காக? பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பார்த்தீங்களா? ஒரு சபையை குறித்து, ஒரு பரிசுத்தவானை குறித்து, ஆண் புத்தர்களை குறித்து பவுலடிகளுக்கு இருக்கிற விருப்பத்தை அவர் சொல்றாரு. எல்லா இடத்துலையும் அவங்க கையை தூக்கணும். அவங்க கை கோபமில்லாத கையாய், தர்க்கமில்லாத கையாய், சுத்தமான கையாய், பரிசுத்தமான கையாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்ப புருஷர்களுக்கு அப்படின்னா ஸ்திரீகளுக்கு தலைவர் புருஷர். புருஷர்கள் கை பரிசுத்தமா இருக்குன்னா ஸ்திரீகளுடைய கைகளும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அப்போ உங்க கை ரொம்ப முக்கியம் தேவனுடைய பிள்ளைகளை. ஏன்னா இந்த கையில தான் நம்ம பரலோகத்துக்கு நேரம் கையை தூக்கி கேட்கிறோம், உதவி செய்யுங்கன்னு. ஆனா இந்த கை சுத்தம் இல்லாவிட்டா, இந்த கண்கள் சுத்தம் இல்லாவிட்டா, இந்த இருதயம் சுத்தமில்லாவிட்டால், இந்த உதடுகள் சுத்தமில்லாவிட்டால், நம்முடைய வாழ்க்கை சுத்தமில்லாவிட்டால் நம்ம தேவனிடத்துல எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப பவுலடிகளுக்கு என்னென்ன விருப்பம் இருந்துச்சு? நிறைய சொல்றாரு. ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன், கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன், பிரமாணங்களை நீங்க கரெக்டா புரிஞ்சு கொள்ள நான் விரும்புகிறேன். ஒரு ஸ்திரிக்கு புருஷன் தலைவரா இருக்கிறார், புருஷருக்கு கிறிஸ்து தலைவரா இருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அடுத்து நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற அநேகருக்கு இது ரொம்ப தூரத்துல இருக்குது. அந்நிய பாஷை பேச விரும்பவே இல்லை. நம்ம அதை பத்தி கவலையே இல்லாமல், அக்கறையே இல்லாமல் இருக்கிறோம். ஏதோ வருவதும் போவதும் உட்காருவதும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதோடு நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா வேதத்தினுடைய மகத்துவங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அல்லவா? வேதத்தில் இருக்கிற சத்தியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து பழிக்கணும் அல்லவா? அப்ப நாமும் கூட இதை விரும்பினா தான் கர்த்தர் கொடுப்பார். தாகம் உள்ளவனுக்கு தான் கர்த்தர் கிருபையை தருவார். அப்ப நீங்களும் தாகத்தோடு கேளுங்க. ஒருவேளை இங்க கேட்க உங்களுக்கு நேரம் இல்லாவிட்டாலும் வீட்டுல போய் உட்கார்ந்து என்னை நிரப்புங்க ஆண்டவரே, நான் உம்மிடத்துல பல பாஷைகளை பேசணும். ஸ்தேவான் மாதிரி என் கண்கள் பரலோகத்தை பார்க்கணும். மோசே மாதிரி என்னுடைய முகம் பிரகாசிக்கணும். வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மாதிரி நானும் உம்மை ஆவியில நிரம்பி துதிக்கணும், ஆராதிக்கணும், வணங்கணும், வாழ்த்தணும். நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் இந்த கிருபைகளை தருவாரு. அடுத்து பாருங்க, எல்லா ஆத்துமாக்களுக்காக செலவு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். கடந்த முறை நான் இந்த வீடுகள் சந்திப்பு கூட்டத்துக்கு நான் போகிறப்ப ஒரு அருமையான சகோதரி, அரசு வேலை பார்க்கிறவங்க சொன்னாங்க, அண்ணே நான் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் கடைசியில் பத்தாமல் போயிடுது. வீட்டில் அவங்க இருக்கிறது சிலர் தான் இருக்காங்க, ஆனால் சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் பத்தாமல் போயிடுது. ஏன் எப்படி போகுதுன்னே தெரியல. கரெக்டாக தான் வாங்குறோம், கரெக்டாக தான் செலவு செய்கிறோம், கடைசியில் பட்ஜெட் பார்த்தோம்னா குறைவாக தான் இருக்குது. எங்களால் அடுத்த மாதத்துக்குள்ளே போகிறப்ப கடனாக போயிடுது. இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட சம்பளம் வாங்குகிறோம், ஆனால் இது எப்படி செலவு செய்கிறோம்? இந்த சம்பளத்தை ஒரு நாள் கர்த்தர் உங்களிடத்துல விசாரிப்பார் என்பது நம்ம முதலாவது அறிந்து கொள்ளணும். உங்களுக்கு சம்பாதிக்க பலன் கொடுத்தார் அல்லவா? நீங்கள் வேதத்தில் பாருங்கள், 2 மீனையும் 5 அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிச்சுட்டு அதில் கருத்தா சொன்னார், மீதி துணிக்கைகளை எடுத்து வைன்னு சொன்னார். எல்லாத்தையும் கீழே போட்டுறாத, எல்லாத்தையும் விரயம் பண்ணிடாத, கண்டவங்க கையில் கொடுத்துடாத, நீ மீதி துணிக்கைகளை எடுத்து வைன்னு சொல்லி அந்த எடுத்து வைக்கிறதை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு என்னென்ன கர்த்தர் கொடுக்கிறாரோ எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு கணக்கு கேட்பார். ஆத்துமாக்களை குறித்து கணக்கு கேட்பார், நேரத்தை குறித்து கணக்கு கேட்பார். வேதம் சொல்லுது, அவர் அவன் தவறாக பயன்படுத்துவதாக கேள்விப்பட்ட பொழுது அவனிடத்துல கூப்பிட்டு சொல்றாரு, உக்ரான கணக்கை என்னிடத்துல நீ ஒப்புவி, உன் கணக்கை என்கிட்ட கொண்டுட்டு வா, நீ மிஸ்யூஸ் பண்ணி தவறான வழியில என்னுடைய ஐஸ்வர்யத்தை நீ செலவு செய்கிறாய் என்று நான் கேள்விப்படுகிறேன். அதனால உன் கணக்கை என்னிடத்துல ஒப்புவி என்று கர்த்தர் சொன்னதாக வேதத்துல பார்க்கிறோம். அப்ப நம்மகிட்டையும் ஒரு நாளைக்கு நீங்க நினைக்கிறீங்க, நான் ஏன் சம்பாதித்தது தானே, நான் தானே சம்பாதிக்கிறேன். இல்லை தம்பி தங்கச்சி, அதான் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை. இன்னைக்கு நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, சம்பாதிக்க முடியல. ஆனால் படிப்பு இல்லாத எத்தனையோ வீடுகளில் கர்த்தர் உங்களுக்கு சம்பாதிக்க பலன் கொடுத்திருக்கிறார். எதற்காக உங்களுக்கு சம்பாதிக்க பலன் கொடுத்தார்? அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, அவருடைய மந்தையை விசாரிப்பதற்காக, அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு சம்பாதிக்கத்தக்க பலனை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நாம அதை எல்லாத்தையும் மறந்துட்டு மனம் போன போக்குல
சிற்றின்ப பிரியர்களாய் மனம் போன போக்கில் மனம் போன விருப்பம் உள்ளவர்களாய் ஓடிக்கொண்டிருந்தா ஒரு நாள் கர்த்தர் உங்களிடத்துல வந்து கணக்கு கேட்கும் பொழுது நம்ம கணக்கு கொடுக்க முடியாது தம்பி தங்கச்சி. இங்க வேதம் சொல்லுது பாருங்க, அந்நிய பாஷையில் பேசும் என்று விரும்புகிறேன், ஆத்துமக்களுக்காய் செலவு செய்ய விரும்புகிறேன், கோபம் இல்லாமல் உங்கள் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது எல்லாமே அருமையான தேவனுடைய ஊழியக்காரராய் பவுலுடைய விருப்பம். இயேசுப்பாவுடைய விருப்பத்தை நான் உங்களுக்கு காண்பித்து நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அவர் எப்படி விருப்பம் உள்ளவராய் இந்த பூமியில வாழ்ந்தார். மத்தேயு புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சிம்பிள் வேர்டு தான், பல முறை நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா அவர் விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பம் என்பது உங்களுக்கும் எனக்கும் புரியணும் தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஒரு 100க்கு அதிபதி இயேசுனிடத்துல வருகிறான். வந்து என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான். அப்படின்னா வேதனையினுடைய அளவை எழுதுறாரு, கொடிய வேதனை, மிக 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 கஷ்டப்படுகிறான். 100 பேருக்கு அதிபதி. அவன் சொல்கிறான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற நிறைய பேர் சேவகர் உண்டு. 80ஆம் வசனம் பாருங்க, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகர்கள் இருக்கிறார்கள். எனக்கு கீழே வேலை பார்க்கிற நிறைய லேபர்ஸ் இருக்காங்க. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். அப்ப இவனுக்கு கீழே எத்தனை சர்வெண்ட் இருக்காங்க பாருங்க, இவனுக்கு கீழே எத்தனை லேபர் இருக்காங்க பாருங்க. அப்ப இவன் 100 பேர்களுக்கு லீடர். இவன் சொன்ன கேட்கறதுக்கு 99 பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு இவன் தலைவனாக இருந்தாலும் அவன் வேலைக்காரில் ஒருவன் வியாதிப்பட்டானாம். நல்லா கவனிக்கணும், 99ல் ஒருத்தன் வியாதிப்பட்டிருக்கிறான். அந்த மித்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, மீதி எல்லாரும் கியூரா இருக்காங்க, எந்த பலவீனம் இல்லை. அந்த ஒருத்தன் மேல அவன் அக்கறை உள்ளவனாக இருந்தான். ஒரு ஆடு காணாமல் போனா 99 ஆட்டை விட்டுட்டு ஒரு ஆட்டை ஒரு மேய்ப்பன் தேடி போவான் என்று எழுதியிருக்கிறபடி 10 வெள்ளி காசுல ஒரு காசு காணா போனா மித்த காசெல்லாம் இருக்குதுன்னு சந்தோஷப்படாமல் அந்த ஒரு காசை தேடி போய் கண்டுபிடிப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி இவனுக்கு கீழே எத்தனையோ பேர் இருந்தாலும் அதுல ஒரு வேலைக்காரன் சுகவீனமாய் போனதை பார்த்துட்டு இவன் என்ன பண்றான், இயேசுவை தேடி போறான். இவனுக்கு அந்த பாருங்க, அந்த வேலைக்காரன் மேல இருக்கிற அக்கறைங்க. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, இன்னைக்கு நம்மளும் நம்முடைய குடும்பத்துல ஒருத்தர் வியாதிப்பட்டா வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க நல்லா இருக்க முடியாது. பவுல் எழுதுறாரு, ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயமும் பாடுபடும். ஒரு நெகந்தானே அது வலி எடுத்துச்சுன்னு வச்சுங்க, உடம்பு முழுசும் நல்லா இருக்காது. ஒரு கண்ணு தானே, அந்த கண்ணுக்குள்ள ஒரு வலி வந்துட்டா முழு சரீரமும் செயலற்று போயிடும். தலையில ஒரு வலி வந்துட்டா உடம்புல இருக்கிற அத்தனை பகுதியும் செயலற்று போயிடும். அத்தனை பகுதியிலையும் அந்த பாதிப்பு இருக்கும். ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயமும் பாடுபடும். ஒரு அவயம் கனப்படுத்தப்பட்டால் எல்லா அவயமும் கனப்படுத்தப்படும். பாருங்க, ஒரு சின்ன மோதிரம் கையில போட்ட உடனே முழு சரீரத்துல ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். ஒரு காலில் ஒரு நல்ல புது அணிகலன், புதுசா ஒரு செருப்பு போட்டுட்டோம்னா வச்சுங்களேன், ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ஒன்று வாங்கி போட்டுட்டா இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துடும். ஒரு புது வஸ்திரத்தை போட்டுட்டா இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துடும். ஒரு அவயம் கனப்படுத்தப்பட்டால் எல்லா அவயமும் கனப்படும். ஆனால் ஒரு அவயம் பலவீனப்பட்டால் எல்லா அவயமும் பலவீனப்படும். சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, என்ன பிரதர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, லேசா தலைவலிக்குதும்பாங்க, ஆனால் எதுவுமே அவங்களால செய்யவே முடியாது. சில பேர்த்துக்கு இல்லை, ஸ்டமக் பெயின், லேசாக வயிற்று வலிக்கும், பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருப்பாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்களால எதுவுமே செயல்பட முடியாது. ஒரு அவயம் தானே வலிக்குது, மற்ற அவயமெல்லாம் நல்லா தானே இருக்கு, அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயமும் பாடுபடும். இங்க அவர் எழுதுறாரு பாருங்க, 99 பேர் இப்ப நல்லா இருக்கேன், 98 பேர் நல்லா இருக்கேன், 99 பேர் நல்லா இருக்கேன், ஒருத்தன் வியாதிப்பட்டுட்டான். ஆனா இப்ப அவன் என்ன பண்றான் பாருங்க, இயேசு இடத்துல வந்து இயேசுவை பார்த்து சொல்றான், கொடிய வேதனையில இருக்கிறான். அப்ப அந்த மனுஷனுடைய வேதனை சாதாரணமான வேதனை அல்ல, கொடிய வேதனை. இதை அறிந்த அந்த எஜமானன் இயேசுனிடத்துல வந்து என்ன சொல்றேன், நீர் வந்து அவனை சுஸ்தமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இயேசு அதுக்கு 7ஆம் வசனம் சொல்றாரு, அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். இவன் கேட்டுக்கிட்ட உடனே ஏசப்பாவுடைய விருப்பம் என்ன தெரியுமா, நானே வந்து அவனை சுகமாக்குவேன். அப்ப இயேசுடைய விருப்பம் என்ன தெரியுமா, நீ சுகமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், நீ கண்ணீர் இல்லாமல் இருக்கணும், நீ வேதனை இல்லாமல் இருக்கணும், நீ துக்கம் இல்லாமல் இருக்கணும், நீ பற்றாக்குறையோடு அல்ல, நீ நிறைவுள்ளவளா இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். நீங்க முதலாவது அவருடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு செய்தியே
நீ பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ எரிவது மட்டுமல்ல, நீ சந்தோஷமா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நீ கண்ணீரே இல்லாமல் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். இங்க 99 பேர் இருக்கிறானே போடான்னு சொல்லி அவனை அனுப்பி விடாதபடி அந்த ஒருத்தனையும் அவர் சுகமாக்க இயேசு சொல்றார், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். அப்ப அவருடைய விருப்பம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நீங்களும் இங்க வியாதியோடு சில பேர் இருக்கிறீங்க, வருத்தத்தோடு சில பேர் இருக்கிறீங்க, உள்ளான மனதில் காயப்பட்ட நிலைமையில அநேகர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அடுத்து என்னுடைய எதிர்காலம் எப்படி? இன்னைக்கு எனக்கு உடம்புல பலன் இருக்கு, சுகம் இருக்கு, நான் நடக்கிறேன், நல்லா இருக்கிறேன். ஆனா ஒரு காலம் வரும், நீ அடுத்தவங்களுடைய உதவியை நாட வேண்டியது வரும். அதை பேதுருக்கிட்ட சொல்றாரு, இப்ப நீ நல்லா ஓடுற ஒடியார, பின்னாடி ஒரு நாள்ல உனக்கு இடை கட்ட வேண்டிய காலம் வரும். வேறொருத்தன் உனக்கு வஸ்திரத்தை கட்டி விடுவான், வேறொருத்தனுடைய உதவியை நீ நாட வேண்டியது வரும். பாருங்க, பவுலடிகளு பயங்கரமான பலமுள்ள ஒரு மனுஷன். அவர் கமாலியின் பாதத்துல கல்வி பயின்ற ஒரு மனுஷன். அவர் இங்கிருந்து தமஸ்கு பட்டணத்துக்கு அங்கிட்டு போய் அங்க இருக்கிறவங்களெல்லாம் வேதனைப்படுத்த புறப்பட்டு போய்கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன். ஆனா ஒரு மனுஷனுடைய பலன் மாம்சம் அது புல்லு கோப்பாய் இருக்கிறதுங்கிற வார்த்தையை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் அவனுக்கு தரிசனமானாரு. அடுத்த நொடி பொழுதுல அவன் கீழே விழுந்தான். அவன் கண்கள் குருடா போனுச்சு. அவனால பார்வை அற்றவனாய் மாறிட்டான். அதுவரையும் அவன் பார்வை உள்ளவன், அதுவரையும் அவன் உலகத்தை எல்லாம் பார்த்தான். ஆனா இயேசுவை அவன் பார்த்த நொடியில அவனுடைய கண்களில் இருந்த வெளிச்சம் போனது. அவன் கைலாகு கொடுக்கிறவனாய் மாறினான். அவனுக்கு பிறருடைய உதவி தேவைப்பட்டுச்சு. பிறர் அவனை கை தூக்கி தூக்கி கொண்டு போனார்கள். அவனால இப்ப சொந்தமா நடக்க முடியாது, சொந்தமாய் பார்க்க முடியாது. வீடு எங்க இருக்குன்னு தெரியாது, தெருவு எங்க இருக்குன்னு தெரியாது, ஊர் எங்க இருக்குன்னு தெரியாது. அவனுடைய கண்களில் இருந்த வெளிச்சம் போயிருச்சு, இருட்டு அடைஞ்சு போச்சு. வேதம் சொல்லுது, அவனை கைலாகு கொடுத்தார்கள், அவனை கை கொடுத்து தாங்கி கூட்டி கொண்டு போனார்கள். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நமக்கு இன்னைக்கு கண்ணு தெரியறதுனால ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணு இல்லைன்னா நம்முடைய நிலைமை, கால் இருக்கனால ஓடி எல்லா சேட்டையும் பண்றோம். கால் இல்லாவிட்டால் நம்முடைய நிலைமை. இன்னைக்கு உடம்புல பலன் இருக்கனால நமக்கு கீழ்ப்படிதல் இல்லை. ஆனா அந்த பலன் போறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும் தம்பி, தங்கச்சி? தேவ கிருபை இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதையுமே சாதிக்கவே முடியாது. வேதம் சொல்லுது, புலம்பல்ல எழுதுறாரு, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே. ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டாருன்னு அதுல தான் இருக்கு. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, கர்த்தருடைய விருப்பம், நான் வந்து சுகமாக்குவேன். உங்களை சுகமாக்க கர்த்தர் விரும்புகிறார். அடுத்து பாருங்க, மத்தேயு புஸ்தகம் அதே 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல குஷ்டரோகிகள் வந்து இயேசுவை பார்த்து சொல்றாங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. பார்த்தீங்களா? கேட்குறாங்க, உமக்கு விருப்பம் இருந்தாலும் என்னை சுகமாக்கும். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு விருப்பம் உண்டு. நீ நல்லா இருக்க அவருக்கு விருப்பம் உண்டு, நீ சுகம் பெற அவருக்கு விருப்பம் உண்டு, நீ ஆரோக்கியம் பெற அவருக்கு விருப்பம் உண்டு. அப்ப இந்த கால வேளையில இன்னும் நிறைய வசனங்களை பேச நேரம் போதாது. நீங்க முதலாவது தேவனுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? நீ எரிய வேண்டும் என்று விரும்புகிறார், நீ பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நீ அநேகருக்கு வெளிச்சமாய் மாற விரும்புகிறார், நீ விளக்குத்தண்டுல வைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். உலகம் முழுவதையும் கர்த்தருக்கென்று நீ ஆதாயப்படுத்த அவர் விரும்புகிறார். உலகம் முழுவதும் நீ தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட அவர் விரும்புகிறார். இந்த உலகத்துல மின்னி பிரகாசிக்கிற சுடரொளி பட்டயமாய் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை அறிந்தும் ஆயத்தமாய் இராமல் இருந்தால் அநேக அடிகள் நமக்கு உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எல்லாம் கண்ணை மூடி இயேசுவை நோக்கி பார்க்கலாம். இந்த காலை வேளையில அவருடைய விருப்பம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த விருப்பத்துக்கு நேரம் நம்ம போகணும் அல்லவா? எல்லாரும் எழும்பி நின்று திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தமாவோம்.